அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம தினமும் இரண்டு ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம 59வது ஹதீஸையும் 60வது ஹதீஸையும் பார்க்கலாம். திருக்குர்ஆனை அழகிய துணியில் ஓதுதல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழகிய முறையில் ஓதுபவர் யார் என்று கேட்கப்பட்டது. அவர் ஓதுவதை நீ செவியுற்றால் அவர் வல்லமையும் மகத்துவமும் கொண்ட அல்லாஹ்வை அஞ்சும் நிலையில் ஓதுகிறார் என நீ கருதுவாய் என்று பதிலுரைத்தார்கள். இது அல் அஹாதீஸுல் முக்தாராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பாளர்கள் உறுதியானவர்களாக இருக்கிறாங்க. திருக்குர்ஆனை அழகிய தொனியில் ஓதுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அழகு உண்டு. குர்ஆனின் அழகு அழகிய குரல்தான். இதுவும் அல் அஹாதீஸுல் முக்தாராங்கிற கிதாபில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பாளர் தொடர் சஹீஹ் லி ஹைரிஹி தரத்தில் அமைந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 2 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.